அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா என்னோட வயிறெல்லாம் வந்து கபகபான்னு எரியுது. ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகன் மக்களுக்காக எந்த வித போராட்டம் பண்ணல, எந்த விதமான ஆர்ப்பாட்டம் பண்ணல, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காத ஒருத்தர் இன்றைக்கி மக்கள் வந்து செலக்ட் பண்ணி முதலமைச்சர் அவர் ஆக போகிறார் அப்படின்னா, ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா மக்களோட எல்லா போராட்டம், துன்பம், துயரம் எல்லாத்துக்கும் போய் நின்று ஆர்ப்பாட்டம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூடங்க 8 வழிச்சாலையாக சீமான் தான் போய் நிற்பார். காவேரி, முல்லைப்பெரி எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்று எல்லாத்துக்கும் பேசி நம்ம எல்லாத்துக்கும் போராடி அவ்வளோ மலையை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினா மக்கள் நம்மளுக்கு வந்து ஓட்டு போடாமல் ஒரு நடிகை எந்த விதமான தகுதியோ திறமையோ ஒன்றுமே கிடையாது. இந்த 4 நாள்லேயே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எந்த அளவுக்கு தகுதி திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை, ஒரு தைரியமே இல்லாத ஒரு கோல விஜய் ஆதரித்து இன்றைக்கி கோல விஜய்க்கு ஓட்டு போட்டு இன்றைக்கி வந்து அவர் முதலமைச்சர் ஆக போகிறான்னு பார்க்கும்போதே வயிறுலாம் வந்து கபகபன்னு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா அதுலேயும் இந்த ஒரிஜினா வந்து எம்எல்ஏவாங்க. இதெல்லாம் நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியுதான்னா ஏற்றுக்க முடியல. புஷி ஆனந்த் எம்எல்ஏ எம்பளத்தி அவருக்கு வந்து புஷி ஆனந்தமாக ஒருத்தருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. எம்பளத்தி விஜய் இழுத்துட்டு வருவார், இழுத்துட்டு போவார், அவ்வளோதான் அவருக்கு. அவரெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா சத்தியமாக தமிழ்நாடு நாசமாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் புஷிக்கெலாம் ஓட்டு போட்டிருக்காங்களே, அப்போது எப்படி தமிழ்நாடு மக்கள் வந்து என்ன சிந்தனையில் வந்து இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம கேட்டு தானே ஆகணும். இந்த முஸ்தபா, நிர்மல்குமார்லாம் திருப்பரங்குன்றத்திலே ஜெயிச்சிருக்காருங்கும் போது தான் கபகபான்னு எரியுது. அப்புறம் இந்த பக்கம் ரமேஷெல்லாம் வந்து திருச்சியில் வந்து ஸ்ரீரங்கத்தில் அவரெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆக போகிறார். இந்த மாதிரி கூட்டமெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற பார்க்கக்குள்ள தான் ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனா மக்களுக்கு எதுவுமே பண்ணாமல் சினிமாவில் நடித்த ஒரு நடிகன், அந்த நடிகன் பின்னாடி போய் இந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கபகபம் எரியுது. அதில் ப்ளஸ் வந்து இவிஎம் மிஷின் ஒன்றையே மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை நாம் தமிழ் கட்சி ஓட்ட மட்டும் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த டிவிகேக்கு ஓட்டு போட்ட மக்களை பார்த்து நம்ம கேட்குறோம், இவங்கெல்லாம் வந்து எந்த விதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. அதனால தான் அந்த மாஃபியா கும்பல் என்ன பண்ணுதுன்னா, டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏ காமராஜா கடத்திட்டு போயிருங்க, லிட்டரலாக கடத்திட்டு போயிருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பெரும்பான்மை கிடைக்க மாட்டேங்குது. 107 தான் அவருக்கு வந்து இருக்குது கையில். அப்போ மீதி வந்து 11 வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆதரவு யாருமே இப்போ தான் ஆதரவு கொடுக்குறாங்க. இடையில டிடிவி தினகரனோட மன்னார்குடி எம்எல்ஏவை தூக்கிட்டாருங்க. காண்டிச்சேரியில் வந்து தூக்கி அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன். அது உடனே டிடிவி தினகரனை சரியான ஃபயராக போட்டு விஜயை வச்சு அடித்து உடச்சி மூஞ்சி இது பண்ணி விட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நாங்கள் கஷ்டப்பட்டு மன்னார்குடியில் வேட்பாளர் வந்து போட்டு அதிமுக வேலை செஞ்சு, பாஜக வேலை செஞ்சு, பாமக நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சு காசை கொடுத்து எல்லாம் கொடுத்து, ஏன்னா டிடிவி தினகரனை 20 ரூபா நோட்டை வச்சு தானே ஜெயிச்சார். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி, அதுவும் டிஆர்பி ராஜா மாதிரி ஒருத்தர் திமுகவுடைய கோட்டையில் மன்னார்குடி கோட்டையில் நின்று எதிர்த்து ஜெயிக்க வச்சா நீ வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவியா, நீ வந்து என்ன குதிரை பேரம் பேசுறியான்னு சொல்லி அந்த வார்த்தையை போட்டு உடச்சு விட்டாரு. இல்லை குதிரை பேரம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு கட்சி தலைவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் கீழே எம்எல்ஏ இருப்பாங்க. இந்த கட்சி தலைவர் வந்து மதிக்கிறதில்ல. அந்த எம்எல்ஏ மட்டும் என்ன பண்ணுறதுன்னா, அப்படி நைஸாக தூக்கிட்டு போய் எம்எல்ஏவுக்கு வந்து செய்கிறதெல்லாம் செஞ்சு, என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு அப்படியே விலை பேசி வாங்கிடுறது. அதான் குதிரை பேரம். அந்த எம்எல்ஏ விலை பேசி வாங்குற வேலையை தான் விஜய் வந்து பார்த்துருக்காரு. எனக்கே தெரியாமல் எங்கள் எம்எல்ஏ வந்து தூக்கிட்டு போய் நான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சவரை தூக்கிட்டு போயிட்டார் விஜய். விஜய் வந்து ஒரு கடத்தலுக்காரர். விஜய் வந்து கைது பண்ணணும், இதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி ஆளுநர் வரையும் போய் லெட்டரை கொடுத்து, இந்த மாதிரி எங்களோட எம்எல்ஏ வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்க லெட்டர் இருந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து பதவி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உச்சநீதிமன்றம் வரையும் போவேன், நான் வந்து கேஸ் கொடுத்துருக்கேன், விஜய் வந்து சிறையில் அடைக்கணும், இது வந்து ஒரு அஃபென்ஸு, ஆதரவுன்னு அவங்களா கொண்டு வந்து கொடுக்கணுங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா கடத்துறாரு. கடத்தல் மாதிரி நடக்குது. இது எம்எல்ஏக்களை வந்து கடத்தி கொண்டு போய் அதில் வந்து கையெழுத்து வாங்கியிருக்காரு. உடனே இவர் வந்து இப்படி சொன்ன உடனே கடத்திருக்காங்க அப்படின்னோடனே அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, விஜயோட வந்து பேரம் பேசி எல்லாம் முடித்து அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் டிடிவி தினகரன் சும்மா இருப்பாரா? டிடிவி தினகரன் யார்? விஜய்க்கே அப்பன் அரசியல். அவர் போய் இந்த காமராஜை பிடிச்சி, ஏயா நீ வந்து ஒழுங்காக வந்து அந்த வாபஸ் திருப்பி வாங்கலைன்னா அப்படின்ட்டு அப்புறம் காமராஜர் இது பண்ணி எம்எல்ஏ இருக்கா அவரை இது பண்ணி அவரோட வச்சுக்கிட்டு இப்போ விஜய் மேலே வழக்கு கொடுத்துட்ருக்காரு. விஜய்க்கு வந்து அது வந்து ஒரு மாஃபியா கும்பலுங்க. விஜய் கூட இருக்க ஒரு மாஃபியா கும்பல். ஒரிஜினல் சரி, இந்த ஜானகி சம்மர் 2 பேரும் ஒரு மாஃபியா கும்பல். எதுக்கும் இந்த மாதிரி செகண்ட்ஸ் வேலைன்னு சொல்லுவாங்களையா, எதையுமே நேராக பார்க்க மாட்டாங்க, செகண்ட்ஸில் வந்து பார்ப்பாங்க, மறைமுகமாக பின்னணியில் அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்க்கக்கூடியவங்க தான் இந்த ஒரிஜினல். எல்லாருமே ஒரு கட்சியில் நின்று ஜெயிக்கிறாங்க. அந்த கட்சி தலைவர்கிட்ட கேட்டு ஆதரவு வாங்கினா பரவாயில்ல. இப்போ சிபிஎம்கிட்ட கேட்டிங்க, சிபிஐட்ட ஆதரவு கேட்டிங்க, காங்கிரஸ் ஆதரவு கேட்டிங்க, பரவாயில்ல. ஆனால் ஒரு கட்சிக்கிட்ட ஆதரவு கேட்காம எம்எல்ஏ தூக்குறதெல்லாம் வந்து
குதிரை பேர அரசியல், அது ஒரு கேவலமான கேடுகெட்ட அரசியல் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இப்போது இவர் போட்டு என்ன பண்ணுறா டிடி தினகரன் பேசுகிறது தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, காரி துப்புறாங்க. பொது ஜனங்கள் கூட என்னையா ஒரு அரசியலே பண்ண தெரியாத அவர் நேராக டிடி தினகரன்கிட்ட கேட்டால் காசை கொடுத்தா டிடி தினகரனே வந்து கொடுத்துருப்பார் எம்எல்ஏவா. நீ இப்போ இப்படி போனால் நீ உனக்கு எந்த விதமான ஒரு இதே நாலேஜ் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் என்னத்தை பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி மக்களே வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுகவில் இருக்க எல்லா கூட்டணி கட்சிகளை இவர் பக்கம் இழுத்து திமுக தீய சக்தி ஒழிப்பேன்ட்டு அந்த திமுக தீய சக்தியோட கூட்டணி வச்ச ஆட்களை பூரா சேர்த்து இவர் வந்து ஆட்சி அமைக்க போகிறாராம். இவர் என்னத்தை ஆட்சி அமைத்து கிழிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து திருமாவளவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பெல்ட் அடிச்சிருக்காரு. திமுக கூட்டணி விட்டு நான் வரமாட்டேன், நான் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுப்பேன், 2 எம்எல்ஏ வச்சுருக்கிறேன், அதான் வன்னியரசு இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, 2 எம்எல்ஏ ஆதரவுன்னு சொல்லி இப்போ அறிவிக்கிறார். அதில் சொல்கிறாரு பாருங்கள், ஆளுநர் ஆட்சி கவர்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நான் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேங்கிறார். வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறேங்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னாங்களே அது மாதிரி ஆட்சியிலே பங்கு அதிகாரத்து பங்கு வேண்டான்ட்டாருங்க. ஆட்சியிலையும் பங்கு வேணாமா, அதிகாரத்திலையும் பங்கு வேணாமா, இவருடைய கூட்டணி வந்து திமுகவோட தானே, ஆனால் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி எப்படிலாம் பல்ட்டி அடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பல்ட்டி அடித்து தமிழ்நாடு அரசியல் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த அரசியல் வந்து இந்த மக்கள் வந்து என்னத்தை சொல்கிறது, இதாயா அந்த இவங்களுடைய அரசியல் முழுக்க தமிழ்நாடு அரசியல் எப்படி ஆகி போச்சுன்னா, நடிகனை நம்பி மக்களை அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பாடுபட போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, ஆனால் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மே 18 நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். மே 18ஆம் தேதி வந்து தமிழ் மக்கள் 2 லட்சம் பேர் வந்து கொல்லப்படுறாங்க சிங்கள இராணுவத்தால். அது ஒரு ஆள் 2 பேர் இல்லை, 2 லட்சம் பேர். அதை பண்ணது யார் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்திக்கிட்டே இருக்கணும். இப்போது யூடியூப்பில் பேசணும்னு என்ன ஒன்று வந்துடுமா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் போட்டு இலங்கைன்னு தான் பேச முடியும். அந்த நாட்டை குறிப்பிட்டு அந்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அது சொன்னோம்னா உடனே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஆகிடும். அப்போ எவ்வளோ சிக்கல், எவ்வளோ தலைவர் பேரை சொல்ல முடியாது, அந்த மக்களுக்கு நடந்தக்கூடிய விஷயங்களை வந்து யூடியூப்பில் சொல்ல முடியாது. ஏன்னா இயக்கத்தை தடை பண்ணி வச்சுருக்காங்க, தலைவர் பேரை தடை பண்ணி வச்சுருக்காங்க, அந்த இதை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை அடுத்த தலைமுறையில் அந்த மே 18ஆம் தேதி என்ன நடந்தது அப்படிங்கிறத கடத்தணும்னா அதுக்கு ஒரே ஒரு மனுஷன் சீமான் தான். இப்போ என்ன பண்ணுறாரு, இவ்வளவு தோல்வி, இவ்வளவு தமிழ் மக்கள் இவங்களுக்காக தான் பேசுகிறாரு. ஆனால் அவங்களாம் கைவிட்ட பின்னாடி இந்த தேர்தல் முடிஞ்சு ஒரு 8 நாளாக 7 நாளாக வந்து அமைதியாக இருந்த சீமானை இன்றைக்கி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காரு. இது மாதிரி மே 18 இன எழுச்சி நாள் கூட்டம் மரமலை நகரில் வந்து நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி விளையாட்டுல நடக்குது, 5 மணிக்கு 18ஆம் தேதி எல்லோரும் வந்துடுங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பு வந்து வெளியிட்டு திருப்பி அங்கே என்ன நடந்துச்சு, மே 18 நம்ம ஏன் மறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் திருப்பி அடுத்த தலைமுறை கடத்துகிறார். இப்போ எனக்கு தெரியும் இப்படியே நான் சொல்ல முடியாது, யூடியூப்பில் பேச முடியாது, அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் எல்லா தடையும் மீறி மே 18ஆம் தேதி தலைவர் பேரையும் உச்சரிக்கப்படுறாரு, அந்த நாட்டோட பேரையும் உச்சரிக்கப்படுறாரு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ பெரும்பாடுபட்டு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த தோல்விக்கு அப்புறம்லாம் வந்து நம்மளாலேயும் மீண்டு வர முடியலை. அதில் விஜய் ஆட்சி அமைக்கிறதுல இப்போ திமுகவோ அதிமுக ஆட்சி அமைச்சிருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ ஓட்டு குறைஞ்சிருந்தா கூட நம்மளுக்கு இவ்வளோ ஒரு செட்பேக் வந்து வந்திருக்கு. அந்த விஜயில் ஆட்சி அமைக்க போகிறாரு நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, மக்கள் மேலேயும் இந்த இது மேலேயும் நம்ம யாருக்கா பேசுகிறோமோ அந்த மக்களே நம்மளை புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு வெறுப்பு, ஒரு சகிப்புத்தன்மை வந்து குறையுது. நம்ம எதுக்கு இவங்களுக்கு பேசணும், நம்ம இதுக்கு மேலே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார்ல, ஆட்சிக்கு வந்து பாருங்களேன், திமுக ஆட்சி என்ன நடந்துச்சோ அதை விட 5 மடங்கு நடக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்களையா, இங்கே பாருங்கள் அது 1 மடங்குனா இது 5 மடங்கு இருக்கும். திமுக ஆட்சியில் வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் கோடி கடை வாங்குறாங்க அப்படின்னா இவர் 5 லட்சம் கோடியிலேருந்து 2 லட்சம் கோடியிலேருந்து 5 லட்சம் கோடி வந்து கடை வாங்குவார். மக்களுக்கு இலவசம் கொடுக்கணும்ல சொல்லிட்டார்ல, 2500 ரூபா கொடுக்குறேன், தாலிக்கு தங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல, சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல. சிலிண்டரே இந்தியாவில் தட்டுப்பாடாக இருக்குது. 45 நாளைக்கு ஒரு தடவை தான் ஒரு வீட்டுக்கே சிலிண்டர் புக் பண்ண முடியும். இவர் 6 சிலிண்டர் கொடுக்க போகிறாராம். அப்போ எவ்வளோ காசு வந்து கடை வாங்க போகிறாரு, இவருக்கு என்ன பொருளாதார பெருக்கெடுத்தில் என்ன திட்டம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஆடு மாடு வளர்க்குறது ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பல தொழில்களை வந்து உருவாக்கி அரசு பணியாக மாற்றுவோங்கிறோம். ஒரு மாற்று பொருளாதார திட்டம் இருக்குது, ஒரு இயற்கை சார்ந்த வந்து ஒரு தொழிற்சாலைகளை வந்து நம்ம அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது திட்டம். இவங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ தெரிஞ்சிடும் என்ன விஜய் வந்து எப்படி ஆட்சி அமைக்க போகிறான்னு. திமுகவுடைய மோசமான ஒரு ஆட்சியை தான் விஜய் வந்து கொடுப்பாரு. விஜய் வந்து
ஆட்சி அமைச்சிருவா திங்கக்கிழமை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விசிக்கு ஐயுஎம்எல்லாம் கொடுத்துட்டாங்க. 120 இதாகி போச்சு, பெரும்பான்மை ஆகிப்போச்சு. சனிக்கிழமை இன்றைக்கி முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்ருவாங்க. திங்கக்கிழமை வந்து பதவி ஏற்றுவார் விஜய். பதவி ஏற்றதுலேருந்து நடக்க போகிற விஷயங்களை பார்க்கத்தானே போகிறோம். இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.